வருங்களா டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீட்டில் வந்துட்டு பயாலஜி எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு தெரியும். அப்படின்னு 50% ஆஃப் த சிலபஸ் கான்செப்டில் 50% ஆஃப் த எக்ஸாமில் வந்து நமக்கு பயாலஜி தான் இருக்க போகுது அப்படின்னு. அப்படி இருக்கிற 50% ஆஃப் இந்த சிலபஸ் கான்செப்டில் இருக்கக்கூடிய இந்த பயாலஜியை வந்துட்டு நம்ம மோர் தென் 340 எடுக்கிறது நம்மளோட நீடாக இருந்துட்டு நம்மளோட க்ரீடாக இல்லை, அதாவது நம்மளோட தேவையாக தான் இருந்துட்டுக்கே தவிர நம்மளோட ஆசையெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நம்ம 340 எடுத்தாகணும். அது இன்னொரு 340 எடுக்கணும் அப்படி ஆசையில் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக பயாலஜி 340+ எடுத்தால் மட்டும்தான் நம்ம ரேஸ் எடுக்க போகிறோம். ஸோ 340 எடுக்கிறது நம்மளுடைய நீட், நம்மளோட தேவையாக இருந்துட்டு தவிர நம்மளோட ஆசையாக இல்லை. பட் நம்மளோட மார்க் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீட் எழுதிட்டு எக்ஸாம் எழுந்திருக்கேன், கேன்சல் ஆகி திரும்ப அந்த நீட் எக்ஸாம் எழுதிருக்கேன், எனக்கு வந்து சஃபிஷியண்டாக கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரேஞ்சஸில் தான் கிடச்சிருக்கு. 180லேருந்து 200 ரேஞ்சஸில் என்னோட பயாலஜி வந்து ஸ்கோர் ஆகிட்டு இருக்கு. நான் எப்படி அது 340க்கு இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காம தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறக்காம செஷனுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இதை வந்து நான் 4 ஃபேஸில் சொல்ல போகிறேன். என்னது 180லேருந்து நம்ம 340 போகிறத வந்துட்டு ஒரு 4 ஃபேஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இந்த 4 ஃபேஸில் எந்த ஃபேஸில் இருக்கீங்க நீங்கள் பாருங்கள். இந்த 4 ஃபேஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களோட 180 இல்லைனா உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மார்க் வந்து 300+ ஒரு 330+ மார்க்காக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்போ அது ஃபஸ்ட் ஃபேஸ் என்னவாக இருக்கும் போதுன்னா, ஃபஸ்ட் ஃபேஸ் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தோன்னே பெரிய இதெல்லாம் சாப்டராக படிக்கிறேன், அதாவது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிலாம் கூடாது. ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக ஒழுங்காக செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் யுவர் பேசிக்காக இருந்தது என்சிஆர்டியாக மாறிக்கணும். என்சிஆர்டி தான் அவங்க ஞாபகம் இருக்க போது. என்சிஆர்டி தவிர வேறு எதுவுமே படிக்க வேணாம் நான் சொல்ல வரல. பட் என்சிஆர்டியை விட்டுட்டு வேறு எதையும் படிக்காதீங்க. என்சிஆர்டி இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீட் ஒன்லி என்சிஆர்டி. அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்கே நம்மளோட ஃபேஸோட கான்செப்டேஷன் என்ன இருக்க போது, நம்ம கோலோட என்ன இருக்க போது அப்படின்னா நம்ம பேசிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது. ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் பில்டிங் எப்படி சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி ஒரு பேசிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் அதிகமாக படிக்கவோ இல்லை அதிகமாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ஃபேஸ் 1 என்ன ஆகுது, உங்கள் பேசிக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அடுத்த ஃபேஸ் 2 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்ட் அட்டாக். இதெல்லாம் ஹை ஈல்ட் சாப்டர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னா ரிப்பீட்டட் கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம சாப்டர்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கவர் பண்ணிட்டே வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரையாரிட்டி சாப்டர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்ஸ் இருக்கு, ஈக்காலஜி, ரீப்ரொடக்ஷன், பயோடெக்னாலஜி, பிளான்ட் அண்ட் ஹியூமன் பிசியாலஜி, அனிமல் கிங்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப மார்க் ஹை ஈல்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஹை ஈல்டிங்கான சப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா சப்ஜெக்ட்லையுமே எல்லா சிலபஸ்லையுமே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சாப்டர்ஸ் ஐயில் சாப்டர்ஸ் வந்து நம்ம முடிக்கலாம். இதான் அவங்க ஃபேஸ் 2 இருந்தது. அண்ட் ஃபேஸ் 3 என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சது வந்து ரீகால் பண்ணணும். ட்ரைனிங் பேஸ் பண்ணி புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த லெசனில் இது படிச்சது, இந்த லெசன் இதை படிச்சது எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதான். எங்கேயாவது தவறீங்கன்னா கூட பரவாயில்ல, மறுபடியும் புக்கை திறந்து ஓகே இந்த இடத்துல தவறு அப்படின்னு நோட் பண்ணி வச்சோங்க. ஓகே இந்த கான்செப்ட் நான் மறுபடியும் படிக்கணும். உங்களுக்கு பார்த்தோம் ஞாபகம் வந்துடும், ஓ இது வந்து ஓகே அப்படி பண்ணக்கூடாது. ஓகே அவங்க தவறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் படிங்க. ஒரு ப்ராப்ளம் கிடையாது, மறுபடியும் படிங்க. அது மறுபடியும் அப்போ படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஸோ டயக்ராம், ஃப்ளோ சார்ட் அப்படிலாம் படிங்க. அண்ட் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி படிங்க. எப்பவுமே சொல்கிறோம் கொஸ்டின்ஸ் பார்த்தா கூட நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் தான் போக்கணும் அப்படின்றது. ஸோ ஒரு கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி படிக்கிறது உங்கள் ஃபேஸ் 3 இருக்க போது. அண்ட் லாஸ்ட் ஃபேஸ் உங்களுக்கு என்னவா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க் டெஸ்ட். என்னதான் கான்செப்ட் அதிகமாக படிச்சோம் இருக்க எல்லாத்தையும் கான்செப்ட்டும் படித்தா கூட நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய லாஸாக தான் இருக்க போது. ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். ஃபுல் பயாலஜி மார்க் டெஸ்ட் இருக்க போது. எல்லா மிஸ்டேக் அனலைஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் எழுதுனோட உங்களுக்கு முடியல, மார்க் டெஸ்ட் எழுதி நாலு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது. மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாக்கும் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம், இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அதை நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் என்சிஆர்டி கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். தாரக மந்திரம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட், ரிவைஸ், ரீகால், ரிப்பீட். இதே மாதிரி தான் மாநாட்டில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தா சட்டம் சுத்தம் சவனா ரிப்பீட் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே ரீடு, ரிவைஸ், ரீகால், ரிப்பீட் இதே கான்செப்ட் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மார்க் பூஸ்ட் ஆகுது நீங்க கண் கூட பார்க்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட் டாமினேஷன் ரொம்ப 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 முக்கியமாக இருக்க போது. ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எங்க தெரியல சார், மார்க் டெஸ்ட் எங்க போய் பார்க்கறது தெரியல சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம லிங்க்ல வந்து பிரச்சனை இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு வீடியோக்குள்ள போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பிக்கை ரீனி 2020 ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்க போது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மார்க் டெஸ்ட் ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அட் பிரைஸ் ஆஃப் 549 rupeesக்கு. ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபேஸை நீங்கள் காம்பினேட்டாக இது பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபேஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லியாக பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பயாலஜி மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா, ட்ரை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேதாந்த நீத்தமில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கிங் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.